கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல கால வேளையிலேயும் அனுதின மன்னா என்ற வேத தியானத்தினால் இன்றைக்கு உங்களை சந்திக்க கர்த்தர் கிருபை செய்ததற்காய் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த நாளை கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். இந்த நாள் மார்ச் மாதம் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலவேளை. இந்த காலவேளையிலேயும் 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். அன்று ராத்திரியிலே தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்றார். சாலமோன் ராஜ்யபாரத்திற்கு வந்தவுடனே தேவனுக்கு பலி செலுத்துகிறான். பலி செலுத்தும் பொழுது தேவன் அவனிடத்தில் சொன்ன ஒரு வார்த்தை, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள். நம்ம எல்லாருக்கும் இந்த ஆசை இருக்கு. நாம் விரும்புகிறத ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். இந்த உரிமையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த வசனத்தில் ஒரு காரியம் மறைந்திருக்கிறது. விரும்புகிறத கேட்க சொன்னார். ஆனால் தேவன் எதை கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். பல நேரத்தில் நம்ம ஒரு வசனம் சொல்லுவோம், அவர் என் மன விருப்பத்தின்படி தருவேன்னு சொல்லியிருக்கிறாரே. நம்ம மன விருப்பத்தின்படி அவர் கொடுக்கிறத விட அவருடைய மன விருப்பத்தின்படி ஒன்றை கொடுத்தால் அது எத்தனை ஆசீர்வாதம். சரி, சாலமோன்கிட்ட ஆண்டவர் இந்த காரியம் சொன்ன உடனே சாலமோன்கிட்ட ஆண்டவர் எதிர்பார்த்தது அதிகமான ஆயுசு நாளை கேட்பான், சம்பாத்தியத்தை கேட்பான், ஐஸ்வர்யத்தை கேட்பான், பகைஞருடைய பிராணனை கேட்பான் அப்படின்னு ஆண்டவர் நினைச்சாராம். ஆனால் சாலமோனோ தேவனிடத்தில் ஞானமுள்ள இருதயத்தை கேட்டான். ஜனத்தை ஆள்வதற்கு ஞானமுள்ள இருதயத்தை கேட்டாராம். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது தேவனிடத்தில் ஜெபிப்பதற்கு. எதையும் ஆண்டவரிடத்தில் கேட்டு ஒன்றையும் பெற்றுக்கொள்ளாமல் போவதை விட தேவனுடைய இருதயத்தில் நாம் கேட்பது தொடத்தக்க அளவுக்கு நாம் கேட்டு விடுவோமானால் நாம் கேட்ட இதையும் தருகிறார், கேளாததையும் நமக்கு கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன். சாலமோனுக்கு அப்படித்தானே கொடுத்தார். கேட்ட ஞானத்தை கொடுத்தார், கேளாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் அவனுக்கு திரளாய் கர்த்தர் கொடுத்தார். ஆகவே இந்த காலவெளியில் விரும்புகிறத கேளுன்னு சொன்ன ஆண்டவர்கிட்ட நம்ம மனசில் விரும்புகிறதெல்லாம் கேட்காம அவர் மனதில் என்ன இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வோம். அதன்படி ஜெபியுங்க. அதை உங்களுக்கு ஆண்டவர் நிச்சயமாய் இந்த நாளில் வாய்க்க பண்ணுவாராக. ஆமென். அப்படி செஞ்சு பாருங்களேன், கர்த்தரும் சந்தோஷப்படுவார், உங்களுக்கும் ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும். ஏனென்றால் நான் கேட்டதை ஆண்டவர் வித்தியாசமான முறையில் எனக்கு செஞ்சு விட்டார். பரிசுத்த பிதாவே, இந்த காலவெளியிலே எங்கள் விருப்பத்தின்படி அல்ல, உம்முடைய விருப்பத்தின்படி எங்களுக்கு செய்யும். ஆமென், ஆமென்.